என்னால முடியல சார். நானும் எப்படியாவது தேன்மொழியை மறந்துடலாம் நினைக்கிறேன். ஆனா முடியல சார். எங்க 2 பேருக்குள்ள ஏதாவது சண்டை வந்து பிரிஞ்சிருந்தா கூட எனக்கு மனசுக்கு ஆறுதலா இருந்திருக்கும் சார். கடைசி நிமிஷம் வரைக்கும் அவதான் என் ஒய்ஃப்னு நம்பிட்டு இருந்தேன் சார். எல்லாமே ஒரு நிமிஷம் தலைகீழ மாறிடுச்சு சார். நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? ஏன் சார் எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது? தேன்மொழியை நான் எப்படிலாம் வச்சு பாத்துக்கணும்னு ஆசைப்பட்டு போய் அந்த சைக்கோ கிட்ட மாட்டிக்கிட்டாலே சார். அரவிந்த் எனக்கு புரியுது. ஒரு பொண்ணை லவ் பண்றது தப்பு இல்ல. ஆனா அந்த பொண்ணு கிடைக்கலன்னு இப்படி வாழ்க்கையை வெறுத்து ஒதுக்குற பாரு, அது தப்புடா. என்னால முடியல சார். அரவிந்த், எதுவுமே உன் கையை விட்டு போகல. அந்த பிரபு கூட தேன்மொழி சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கான்னு நினைக்கிறியா? இல்லடா. இத பாரு, என்ன பாரு, எல்லாமே மாறும். இப்போதைக்கு தேன்மொழி ஒரு டிராப்ல அவங்கிட்ட மாட்டிட்டு இருக்கான். இல்லன்னா அடுத்த நிமிஷமே தாலியை கழட்டி அவன் மோத்துல தூக்கி எறிஞ்சிட்டு உன் கூட வந்திருப்பா. அரவிந்த், நீ பழையபடி மாறணும்டா. முதல்ல நீ ஆபீஸுக்கு கிளம்பி வா. இல்ல சார், என்னால ஆபீஸ் வந்து ஒர்க்ல ஃபோக்கஸ் பண்ண முடியாது சார். டேய், இங்க இருந்தே நீ இப்படி சொல்லாத. முதல்ல ஆபீஸுக்கு கிளம்பி வா, ட்ரை பண்ணு. இத பாரு, இன்னைக்கு ஒரு நாள் பிரேக் எடுத்துக்கோ. நாளைல இருந்து ஆபீஸுக்கு வந்துரு. அரவிந்த், நான் இதை அன்பாலாம் சொல்லல. இது என்னோட ஆர்டர். என் மேல கொஞ்சமாவது உனக்கு மரியாதை இருந்தா நீ வர்ற. வரணும். டேய், லைஃப்ல எப்ப வேணாலும் எது வேணாலும் ஒரே செகண்ட்ல மாறிடும்டா. உன் காதல் உண்மைனா கண்டிப்பா தேன்மொழி உனக்கு கிடப்பா. அது எப்படி என்னன்றதுல எனக்கு சொல்ல தெரியல. ஆனா பிரபு கூட தேன்மொழி வாழ மாட்டா, அது நிச்சயம். அரவிந்த், இப்பவும் தேன்மொழி உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கான்னு நினைச்சுக்கோ. ஏதோ ஒரு சூழ்நிலையில உன்னை விட்டு விலகி இருக்கான்னு நினைச்சுக்கோ. அவன் உன் கூட சீக்கிரம் வந்து சேர்ந்துருவன்னு நம்பிக்கையாரு. அந்த நம்பிக்கை உன்னை மாத்துண்டா. இத பாரு, நாம தைரியமா இருந்தா தானே தேன்மொழியை காப்பாற்ற முடியும். நாமளே இப்படி இருந்தா எப்படிரா? அரவிந்த், எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. நீ வர்ற. ஆமா தம்பி, சும்மா உட்கார்ந்து இருந்தா மூளை துருப்பிடிச்சு போயிரும். அப்புறம் தப்பா யோசிக்க தோணும், தப்பா ஏதாவது செய்ய தோணும். இந்த ஊர்ல நடக்கிற முக்காவாசி தப்புக்கு மனுஷங்க வெட்டியா இருக்கிறது தான் காரணம். சார், உங்களுக்கு பழசெல்லாம் மறந்திருந்தாலும் உங்க அனுபவத்துல இருந்து வர்ற வார்த்தை இருக்கே ரொம்ப பெருசா இருக்கு சார். சொசைட்டில இருக்கிற பிரச்சனைய இவ்வளவு ஈஸியா சொல்லிட்டீங்க. அது உண்மைதானே தம்பி? 100% ட்ரூ சார். சார், வீடெல்லாம் செட் ஆயிருச்சா? தம்பி, நான் பிளாட்ஃபார்ம்ல கூட படுத்திருக்கேன். ஒரு ஹோட்டல்ல வேலை செய்யும் போது அந்த சமையல் கட்டிலேயே தூங்கி இருக்கேன். எனக்குன்னு அட்ரஸே இல்ல தம்பி. அப்படி இருந்த ஒருத்தனை இப்படி ஒரு மாளிகையில குடி வச்சுட்டு சௌரியமானு கேட்டா எப்படி தம்பி? இல்ல சார், சௌரியமே சில நேரம் கஷ்டமா மாறிடும் சார். வீடும் பெருசு, நீங்க தனியா இருக்கீங்க. கேடி ஒரே ஒரு ஆள் தான் உங்க கூட இருக்கான். பரவாயில்ல தம்பி, நேத்து வரைக்கும் நான் யாருன்னே தெரியாம இருந்தேன். இன்னைக்கு எனக்குன்னு 2 சொந்தம் கிடைச்சிருக்குல்ல. சார், டீ சூப்பரா போடுறீங்க சார். சரி தம்பி, ஏதோ யோசனையா இருந்தீங்க போல. அதை ஏன் சார் கேக்குறீங்க? எல்லாம் என் ஒய்ஃபை பத்தி தான் சார். ஏன், உங்க 2 பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? ஐயோ, பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்ல சார். அவளுக்கு என் மேல பயங்கர லவ். நான் அவளை பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணேன். ஆனா போக போக எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சு போச்சு சார். இப்படி ஒரு பொண்ணு எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டான்னு அவளே எனக்கு ப்ரூவ் பண்ணிட்டா. நானும் அவளை ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் சார். அவ நான் எப்படிலாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டாலோ அதே மாதிரி நான் இப்ப நடந்துக்கிறேன். ஆனா அவளுக்கு இது எதுவுமே புரிய மாட்டேங்குது சார். ஒரு மாதிரி குழம்புறா சார். நான் ஏதோ அவளை வெறுப்பேத்திட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கா சார். எப்படி என்னோட லவ் அவகிட்ட புரிய வைக்க போறேன்னு தெரியல சார். சரி தம்பி, அந்த பொண்ணுகிட்ட
உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? பிடிச்ச விஷயம்னா ஆ, அவ சரியான வாயாடி சார். திமிரு பிடிச்சவ, யாருக்குமே அடங்க மாட்டா. பட் அதையெல்லாம் தாண்டி அவ என் மேல உயிரா இருக்கா சார். அதான் சார் எனக்கு அவட்ட ரொம்ப பிடிச்சது. அதான பார்த்தேன். அணு அணுவா ரசிச்சு லவ் பண்றீங்க போல. ஆ? என்ன லவ் பண்ணி என்ன சார் பிரயோஜனம்? அவளுக்கு அதெல்லாம் புரிய மாட்டேங்குது சார். சரி, ம் உங்க 2 பேருக்குள்ள அப்படி என்னதான் பிரச்சனை? நீங்க ஏன் உங்க லவ்வ அவங்க கிட்ட வெளிப்படையா சொல்ல மாட்டேங்கிறீங்க? சார், என் ஒய்ஃப் ரொம்ப நல்லவ சார். இவ்வளவுக்கும் என் சொந்த அத்தை பொண்ணு சார். ம், ஆனா ஃபேமிலியில ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரச்சனை. எங்க அத்தை ஒருத்தரை லவ் பண்ணி ஓடி போய் கல்யாணம் பண்றாங்க சார். அதனாலேயே என் பாட்டிக்கு என் அத்தையையும் அவர் புருஷனையும் சுத்தமா பிடிக்காம போயிடுச்சு சார். எந்த நிமிஷம் வரைக்கும் என் பாட்டிக்கு என் ஒய்ஃப் தான் அவங்களோட சொந்த பேத்தின்னு தெரியாது சார். என் ஒய்ஃபாலையும் அதை சொல்ல முடியல சார். சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா அவனால சொல்ல முடியல சார். ம். சொன்னா வரப்போற பிரச்சனையை பத்தி மட்டும் தான் சார் யோசிக்கிறான். அவ அந்த உண்மையை சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் என்னோட காதலை சொல்லணும்னு முடிவா இருக்கேன் சார். தம்பி, ஒண்ணு அந்த பொண்ணு உண்மையை சொல்ற வரைக்கும் நீங்க பொறுமையா இருங்க. இல்லையா அந்த பொண்ணு உண்மையை சொல்றதுக்கு சரியான சூழ்நிலையை அமைச்சு கொடுங்க. இந்த 2ம் பண்ணலன்னா ரொம்ப கஷ்டம் தம்பி. கரெக்ட் சார், நீங்க சொல்றதா சரி. ம்.